எங்கள் கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செருதியூர் என்ற கிராமத்தில் இருந்த தனியார் ஆரம்ப பள்ளியில்தான் 5ஆம் வகுப்பு வரை நான் படித்தேன். என்னுடைய பழக்க வழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த பள்ளியின் மேலாளர் என்னிடம் பிரியமாக இருந்ததுடன் பள்ளியை திறப்பது முதல் சில முக்கிய பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்தார். அவர் பெயர் கூட எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, இரத்தன சபாபதி பிள்ளை. அப்படி என்ன முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருப்பார் என யோசிக்கிறீர்களா? சொல்கிறேன். மாணவர்கள் பள்ளி நேரத்தில் பள்ளிக்கு வெளியே செல்ல வேண்டாம் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு தேவையான குச்சி, பென்சில், நோட்டு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் முதல் மிட்டாய், கடலை உருண்டை போன்ற தின்பண்டங்கள் வரை பள்ளியின் உள்ளேயே விற்பனை செய்வார்கள். நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே அந்த பொறுப்புகளை எல்லாம் என்னிடம் கொடுத்தார் பள்ளி மேலாளர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் காலத்தில் என்னுடைய வகுப்பாசிரியர் மதிய இடைவேளைக்கு பிறகு வகுப்பிற்கு தாமதமாக வந்தால் அவர் வரும் வரை மனக்கணக்கு என்ற பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுத்து வகுப்பை அமைதியாக பார்த்து கொள்வேன். இதெல்லாம் நானாகவே எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் என்றாலும் என் வகுப்பாசிரியர் என்னை பாராட்டி உற்சாகப்படுத்துவார். அந்த ஆசிரியர் பெயரும் எனக்கு நினைவில் உள்ளது. அவர் பெயர் ராமச்சந்திர ஐயர். ஐந்தாம் வகுப்பு பள்ளி ஆண்டு விழாவின் போது ஒரு நாடகத்தில் பாரத மாதா வேடத்தை எனக்கு கொடுப்பதாக இருந்தது. ஆனால் என்னை விட மிகவும் பொருத்தமான ஒரு மாணவிக்கு அந்த வேடத்தை கொடுக்கும் சூழல் வந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமும் கூட. அதை வருத்தம் என்று கூட சொல்ல முடியாது. நான் அந்த வேடத்தில் என்னை கற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதனால் ஏற்பட்ட ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அந்த ஆசிரியர் புரிந்து கொண்டு எனக்காகவே ஒரு குடும்ப கதையை உருவாக்கினார். அந்த ஆசிரியருடைய மகளும் என்னுடன் அதே பள்ளியில்தான் படித்தார்கள். அவருடைய மகளையும் மகனையும் என்னையும் அந்த குடும்ப கதையில் நடிக்க வைத்தார். அந்த நாடகத்தில் நான் நடித்த காட்சி அனைவராலும் பாராட்டப்பட்டு பார்வையாளராக வந்திருந்த ஊர் மக்கள் கைதட்டி ஊக்குவித்தார்கள். ஊர் பெரியவர் எனக்கு மாலை அணிவித்து கௌரவித்தார். அப்போது எனக்கு வயது 10 தான். நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அந்த பள்ளிக்கு புதிதாக ஒரு டீச்சரை நியமித்தார்கள். அவர் 1ஆம் வகுப்புக்கு டீச்சர். அந்த பள்ளி மேலாளர் என்னை அழைத்து, ஏதேனும் உதவி தேவை என்றால் இவனை அழைத்து கொள்ளவும் என அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த டீச்சர் பக்கத்து கிராமத்திலிருந்து வருவதால் மாலை நேரத்தில் பள்ளியில் தாமதமாகிவிட்டால் நான் அவரிடம் நடந்து சென்று அவரை வீட்டில் பாதுகாப்பாக விட்டுவிட்டு பின்னர் தான் நான் வீடு திரும்புவேன். எங்கள் வீட்டில் உள்ள மாடு கன்றுகளில் ஒரு கன்றுக்குட்டியை நான் செல்லமாக எடுத்து வளர்த்தேன். அதற்கு ராஜா என பெயரிட்டு ராஜ உபச்சாரம் செய்து மகிழ்ந்தேன். தினமும் அதை குளிப்பாட்டி குங்குமப் பொட்டு வைத்து புல் புண்ணாக்கு போன்ற ஆகாரங்களை கொடுத்து அதை ஒரு பொழுதுபோக்காகவே செய்து வந்தேன். நீச்சல், நீரில் முழுமையாக மூழ்கி மூச்சை அடக்கி நீந்தி செல்லுதல் என்னுடைய பொழுதுபோக்காக இருந்ததால் கிணற்றில் ஏதேனும் சாமான்கள் விழுந்துவிட்டாலும் மூழ்கி எடுக்கும் திறமை என்னிடம் இருந்தது. உயர்நிலைப் பள்ளியில் சேருவதற்கு அந்த காலத்திலேயே நுழைவுத் தேர்வு வைத்துதான் சேர்த்துக் கொள்வார்கள். மயிலாடுதுறை என்று இப்போது அழைக்கப்படும் அன்றைய மாயவரத்தில் மிக சிறந்த பள்ளி நேஷனல் ஹைஸ்கூல். அந்த பள்ளியில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு எழுத என்னுடன் சேர்த்து 4 சிறந்த மாணவர்களை அழைத்து வந்தார் எங்கள் ஆரம்ப பள்ளி மேலாளர் திரு ரத்தன சபாபதி பிள்ளை. நான் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணமே என் ஆரம்ப பள்ளி வாழ்க்கைதான். இப்படியாக 11 வயது வரை என் ஆரம்ப பள்ளி காலம் முடிந்தது. ஆம், நான்
5ஆம் வகுப்பு படிக்கும் வரையிலான காலகட்டத்தில் ரத்தன சபாபதி பிள்ளை மற்றும் ராமச்சந்திர ஐயர் போன்ற நல்ல உள்ளங்களை கொண்ட ஆசிரியர்கள் என் வாழ்க்கைக்கு நல்லதொரு அஸ்திவாரத்தை அமைத்து கொடுத்தார்கள்.